ஆரம்பத்திலே ஒரு பொண்ணை காட்டுறாங்க. அந்த பொண்ணுகிட்ட விசாரணை நடத்துகிறாங்க. உங்களுக்கு என்ன நடந்துச்சு, அதை ஃபுல்லாக தெளிவாக உண்மையை மட்டும் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணும் சொல்ல ஆரம்பிக்குது. ஒரு கார் வருது. அந்த கார்லேருந்து ஒரு லேடி இறங்குறாங்க. நேராக வீட்டில் போயிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடி ஒரு உருவம் சர்ன்னு போகுது. பின்னாடி திரும்பி பார்த்தா எதுவும் இல்லை. அவளும் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறாள். திடீர்னு ஒரு உருவம் வந்து கட்டி பிடிச்சோன்னா அவள் பயந்துருவாள். அவன் மட்டும் பயப்படலை, நானுமே பயந்துட்டேன். ஏன்னா அப்படி தான் இருந்துச்சு, என்ன ஓப்பனில் பேய கட்டுறீங்களா அப்படின்னு. அப்படி இல்லாத அவளோட மக தான் வந்து கட்டி பிடிச்சிருப்பா. இப்படி தான் பின்னாடி வந்து பயமுத்துவே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம நாளைக்கு வெளியில் போகிறோம், ஞாபகம் இருக்குல்ல, மறந்துடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஞாபகம் இருக்குது, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஸோ அடுத்த நாள் காலையில் கார் எடுத்துகிட்டு 2 பேரும் அம்மாவும் மகளும் கிளம்புவாங்க. கிளம்பும் போதே காரு ரிப்பேர் ஆகிடும், எடுக்காது. 2 தட்டு தட்டணுன்னு எடுத்துடும். ஒரு வழியாக நாங்கள் வெக்கேஷன் போகிறோம்னு சொல்லிட்டு ஜாலியாக கிளம்பி போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ வண்டியில் போகும்போது பேசிகிட்டே போவாங்க. நானும் அவரை பார்க்க போயிடுவேன், நீ எதுவும் நினச்சிக்காத அப்படின்னு. அவர்கிட்ட அப்படி என்ன இருக்குது, அவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருப்பாங்க. அவனும் அங்கே வந்துடுவான். வந்து போய் ஓடி போய் ஹேனி அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ணுவாங்க. அதை பார்த்து இருந்தவ மக என் நேரம் இதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருப்பாள். அந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடல் ஏரியா தான். அதில் போட்டிங் போகிற மாதிரி ஒரு பிளேஸ் இருக்குது போல். சரி உள்ளே போய் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இவளும் போக ஆரம்பிப்பாள். அவளோட மகளுக்கு தண்ணினா பயம். ஆரம்பத்தில் சொல்லியிருப்பா, எதுக்கு எனக்கு இந்த மாதிரி இடத்த கூட்டு வரேன், நான் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் எனக்கு பிடிக்காதுன்னு. சரி இந்த தடவை அட்ஜஸ்ட் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா கூப்பிட்டு போவாள். ஒரு வழியாக அந்த பொண்ணு போட்டுக்கு வந்துடுவா. 3 பேருமே ஒன்றா போவாங்க. போட்டில் ஏறதுக்கு முன்னாடி அந்த போட்டோட நேம் யாருன்னு கேட்பா. யாருக்கு தெரியும், நானும் செகண்ட் ஹேண்டில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு போவான். ஓகே எல்லோரும் போனான்னு சொல்லிட்டு ஜாலியாக போவாங்க. ஸோ அவங்க அம்மாவுக்கு அன்றைக்கி பிறந்தநாள் போல், அதனால் போட்டில் வச்சு கேக் கட் பண்ணுவாங்க. கேக் கட் பண்ணிவிட்டு அவங்க கிஸ் பண்ணுவாங்க. இதை அவங்க அம்மா பார்த்துட்டே இருப்பா. ஏன் முன்னாடி தான் இதெல்லாம் பண்ணுவீங்களாடா அப்படின்னு ஒரு விதமான ரியாக்ஷன் இருக்கும். சரி அதுக்கப்புறம் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, அவர் நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. வேலை எப்படி போகுது அப்படி இப்படின்னு. ஒன்றும் சொல்ல வெறுப்பாக தான் போகிறது, எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், அதுவே பெரிய கடுப்பாக இருக்குது அப்படின்னு. ஓகே அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, போக சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது வந்து இவளுக்கு வந்து கயரில் நாட் போட சொல்லி கொடுத்துருப்பான். ஸோ அவளும் கற்றுக்கிருப்பாள், நல்லாவே கற்றுக்கிட்டு இருப்பாள். அதுக்கப்புறம் 2 பேரும் கிஃப்ட் கொடுப்பான். அவங்க அம்மாவுக்கு ஒன்று, ஒரு மகளுக்கு ஒன்று வந்து கிஃப்ட் கொடுப்பான். மகளுக்கு வந்து என்ன கொடுப்பான்னா கத்தி மாதிரி கொடுப்பான். இது சப்போஸ் உனக்கு எங்கேயாவது யூஸ் ஆகும், மேபி ஏதாவது கயிறு அதாவது இப்போ போட்டில் இருக்க ஏதாவது மாட்டுச்சுன்னா நீ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி சொல்லி கொடுப்பான். இவ்வளோ வாங்கி வச்சுப்பா, ஓகே தேங்க்யூ அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வெளியில் போவாங்க. வெளியில் போயிட்டு போட்டை அப்படியே சைலிங் பண்ணுவாங்க, அதை ட்ரை பண்ணுவாங்க. ஸோ போட்டை ஓட்டிகிட்டே போய்கிட்டு இருக்கும். என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இவங்க அம்மா வந்து மகளோட ஃபோனை வாங்கி நான் கொடுங்க, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன், வீடியோ எடுக்கிறேன் சொல்லி வீடியோ எடுத்துகிட்டே இருப்பா. திடீர்னு ஒரு கம்பு தட்டி கீழே விழுந்துருவா, தண்ணியில் விழுந்துருவா. தண்ணியில் விழுந்து எல்லாம் பார்த்துட்டுவாங்க. அச்சோன்னு இவன் உடனே போயிட்டு இவட்ட மகள்கிட்ட சொல்லுவா, நீ உள்ளே போயிட்டு பெட்ஷீட்லாம் இருக்கும் அந்த ஒரு பெட்டியில் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டு வா அப்படின்னு. வெம்மா கீழே ஓடுவா. பெட்டியில் பார்த்தா ஒரு பெட்டியை திறக்கும்போது கன்னும் துப்பாக்கிலாம் இருக்கும். அவன் பார்த்து சாக்காயிடுவா. சரி இதில் அடுத்த பெட்டியை திறக்கும்போது அதில் வந்து பெட்ஷீட்டில் இருக்கும். உடனே எடுத்துகிட்டே வெளியில் வருவாள். இவனும் வந்து அவளை ரெஸ்கியூ பண்ணி மேலே கூட்டிகிட்டு வந்துடுவான். ஸோ இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கிளைமேட்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும், மழை வர மாதிரி ஆரம்பிக்கும். ஸோ உடனே இவங்க போய் உள்ளே உட்காந்துக்குறாங்க போட்டுக்கு உள்ளே. இவன் வந்து சொல்லுவான், இதில் வந்து எல்லா திங்ஸும் இருக்குது, சப்போஸ் எமர்ஜென்சியாக இருந்துச்சுன்னா இதில் வந்து லைஃப் ஜாக்கெட்டு அந்த மாதிரி திங்ஸ்லாம் இதில் இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். ஸோ கிளைமேட் சேஞ்ச் ஆனதுனால இவளும் படுத்து தூங்கிடுவாள். தூங்கிட்டு திடீர்னு சவுண்டு கேட்கும். நீ எந்திரிச்சு வெளியில் போய் பார்த்தா அவங்க மம்மியும் அந்த ஆளும் ஆசையை காற்றுல தூது விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அடைச்சேன்னு சொல்லிட்டு மறுபடியும் உள்ளே வந்து படுத்து டிவியை போட்டு சவுண்டு வெளியுமே அதிகமாக வச்சுருவாள். அப்புறம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் ஆகிடும். வெளியில் வந்து பார்ப்பா. வெளியில் பார்த்தா அவங்க அம்மா வந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பா. வா ஹேனி, நீங்கள் சாப்பிட்றியா, சிகரெட் சாப்பிட்றியா அப்படின்னு கேட்பா. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுவா. உடனே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசுவாள். உன்னை நல்லா வளர்க்கணும் தான் பார்க்குறேன் அப்படின்னு. அம்மா நீங்கள் என்ன பேசுறீங்க அப்படின்னு கேட்பா. இல்லை நீயும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஒரு மாதிரி கண் கலங்கிடுவாங்க. ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் வந்துடுவான். அவன் வந்ததுக்கப்புறம் ஏதோ சமைச்சு கொண்டு வருவான். அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. இவன் கேட்பான், வெப்பன்ஸ்லாம் வச்சுருக்கீங்களே அது எதுக்குன்னு. என்னோடய சேஃப்டிக்காக நான் வச்சுருக்கேன் அப்படின்னு. ஓகே அதை எனக்கு கதை தர முடியுமா, ஓஎஸ்ன்னு சொல்லி அவனுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3 பேர் சரக்கு அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சரக்கு அடிச்சுக்கிட்டு இவன் வந்து கீழே படுத்து தூங்கிடுவா. அவங்க 2 பேரும் மேலே டான்ஸ் ஆடிக்கிட்டே இருப்பாங்க. வா வந்து ஆடு நீ அப்படின்னா இவ போய் எரிச்சலாக இருக்கும், போய் படுத்துருவா பெட்டில். படுத்து கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா 2 பேர் போட்டை நோக்கி வருவாங்க. வேற ஒரு போட்டில் இவங்க 2 பேரும் அடித்து போட்டுருவாங்க. ஏதோ எடுக்க வந்திருப்பாங்க போல். அடித்து போட்டு அவனையும் சுட்டுட்டு இவனையும் சுட்டுருவாங்க. சுட்டுட்டு இவ வந்து ஒளிஞ்சுப்பா உள்ளே போட்டு கீழே வந்து. அவங்க உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து திறந்து பார்ப்பாங்க. இருக்குன்னு சொல்லி எதோ எடுத்துகிட்டு போயிடுவாங்க. எடுத்துகிட்டு போகும்போது என்ன பண்ணீங்கன்னா போட்டை கொளுத்துட்டு போயிடுவாங்க. கொளுத்துட்டு இருந்தீங்கன்னா போனதுக்கப்புறம் இவ வெளியில் வருவாள். வெளியில் வந்தோன்னா அந்த இதை எடுத்து எல்லாத்தையும் அணைக்க ட்ரை பண்ணுவாள். ஸோ முடிஞ்ச வரை அணைச்சிருவா. அதை அப்படியே சீனை கட் பண்ணி மறுநாள் காலையில் கட்டுவாங்க. ஸோ அடுத்த நாள் காலையில் என்ன நடக்கும் பார்த்தீங்கன்னா, இவ அப்படியே தெளிஞ்சு எந்திரிச்சு போய் வெளியில் சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு இருப்பான். எதுவுமே இருக்காது. அந்த போட்டெல்லாம் நிறையவே எரிஞ்சு கருகி போயிருக்கும். அவங்க அம்மா பாடியை பார்த்து அழுதுகிட்டு இருப்பா. அவங்க அம்மா கழுத்துலேருந்து ஒரு டாலர் மாதிரி இருக்கும், அதை எடுத்து வச்சுப்பா. ஸோ இவ போட்டை ஃபுல்லாக சுற்றி பார்த்துக்கிட்டு இருப்பா. எதுவும் கம்யூனிகேஷன் கிடைக்குமா பார்த்தா எல்லாமே வந்து ஆஃப் ஆயிருக்கும், எரிஞ்சு போயிருக்கும்.
அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு கயரில் வந்து கட்டி அவன் கீழே விழுந்து கிடப்பான் தண்ணிக்கு கீழே. என்னை காப்பாற்றுங்க இப்போ பார்த்துருவான். பார்த்துட்டு உடனே அவனை வந்து மேலே ஏற்றுறதுக்கான எல்லாமே செய்வான். இவனு மேலே வந்து அப்படியே மயக்கத்தில் கிடப்பான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு அவன்கிட்ட கேட்பான். மோட்டர் ஸ்டார்ட் பண்ணு, நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லுவான். இவன் எல்லாமே எரிஞ்சு போச்சு, எதுவும் எலக்ட்ரிக் எல்லாமே ஆயிடுச்சு, நம்மளால் ஸ்டார்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவான். கம்யூனிகேஷன் பண்ணுறது ஏதாவது இருக்காங்கன்னா அதுவுமே ஒர்க் ஆகலை. இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பா. இவங்க போனது வந்து பாய்ம கப்பல்னால அதோட ஸ்பேர் வந்து கீழே இருக்கும், அதை எடுத்து வந்து நீ தான் கட்டணும் மேலே அப்படின்னு சொல்லுவோம். நான் எப்படி கட்டணும் நான் கேட்பா. வேறு வழி இல்லை, ட்ரை பண்ணு அப்படின்னா அதை எடுத்து வந்து யோசிப்பா இப்படி எப்படின்னு. ஒரு வழியாக அதை கட்டிட்டு ஓகே ஆயிடுவா. கீழே போயிட்டு அவன் சாப்பிட்டுக்கிட்டு அவன் திடீர்னு ரோஸ் கத்துனோன்னா என்னாச்சுன்னு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட எடுத்துட்டு வா. ஏன்னா அவனுக்கு வந்து கையில் குண்டடி பட்டதுனால அவன் அப்படியே தண்ணியில் விழுந்து கிடந்தானே. ஸோ வந்து அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் எய்ட் கிட்ட அவளை எடுத்துகிட்டு சொல்லுவான். ஸோ அப்படி எடுக்க கீழே வரும்போது என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கும் கீழே. ரெஸ்ட் ரூமில் வந்து லைட்டாக தண்ணி போட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அப்செட் ஆயிடுவான். ஸோ வெளியில் போயிட்டு அந்த அடப்பு எங்கே இருக்குன்னு பார்த்து அதை பிளாஸ்டிக் வச்சு அடைச்சி வச்சுருவான். இவன் சொல்லுவான், ஒரு மோட்ரு இருக்கும், அதை வந்து ரெடி பண்ணிப்பார், ஓகே ஆகுதான் அப்படின்னு. அதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்பா. அதுக்குள்ளே அவன் டயர்டாகி மயக்கமாயிடுவான். அவன் படுத்து படிக்காதான் எப்போ வரைக்கும் கிடக்குறான். இவளும் போயிட்டு மோட்ரு அங்கே தட்டுவா, ஒன்றுமே வேலைக்கு ஆகாத ரொம்ப அப்செட் ஆகிடுவா. அப்புறம் பேண்ட்டில் அந்த அம்மாவோட செயின் வச்சுருப்பா, அதை கழுத்தில் மாட்டிட்டு கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துக்கிட்டு இருப்பான். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த புல்லட்டு ரெக்கவர் பண்ணுவால, அப்போதைக்கும் கேட்பா வந்தவங்க யார் அப்படின்னு. இவன் யாருக்கு தெரியும் அப்படின்னு தெரியாதுன்னு சொல்லிவிடுவான். ஸோ இப்போ அவள் யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது சில ஃபோட்டோஸ் அவள் கண்ணில் பட்ட உடனே அந்த ஃபோட்டோஸில் இருக்கிறதுக்கப்புறம் அவங்க தான் அந்த வந்த 2 பேருமே. இவங்க 3 பேரும் ஒன்றா இருக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு ஷாக் ஆகிடுவா. உடனே வேகமாக போய் அவங்ககிட்ட போய் கேட்க போவாள். ஸோ கேட்க போன இடத்துல என்ன பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டே என்ன பண்ணிவிடுவான்னா, அவன் கையை வந்து ஃபுல்லாக கட்டி ஒரு கம்பி கூட லாக் பண்ணி விட்ருவான். மெதுவாக அவன் பாக்கெட்டில் கையை விட்டு அவன் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய கத்தியும் எடுத்து இவன் பாக்கெட்டில் வச்சுக்கிடுவான். வச்சுட்டு பின்னாடி ஒரு சத்தம் கேட்கும். அது என்னென்னு போய் பார்த்துட்டு அதை அரேஞ்ச் பண்ணி வரக்குள்ளே இங்கே அவன் காணாமல் போயிடுவான். கட்டி போட்டு வச்சிருந்தால அது எல்லாத்தையும் அவுத்து போட்டு இவன் காணாமல் போயிடுவான். பார்த்த உடனே ஷாக்காயிடுவான். உடனே தன்னோட பாக்கெட்டில் இருக்கிற கத்தியை எடுத்துக்கிட்டு உள்ளே போவாள். போட்டுக்கு உள்ளே இறங்கி அவன் தேடுவான் எங்கே. ஸோ கீழே வந்து கேட்பான், அவங்களாம் உனக்கு தெரிஞ்சவங்க தானே, ஏன் என்கிட்ட சொல்லலை, யார் அவங்க அப்படின்னு கேட்பான். அவங்களாம் ரொம்ப மோசமானவங்க, அவங்க உனக்கு தெரியாத இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு சொல்லுவான். இன்ஜினை ஸ்டார்ட் பண்ண எனக்கு தெரியும், ஆனால் நீ கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவான். ஸோ இங்கே இருக்கக்கூடிய வெதர் சேஞ்ச் ஆகிறதுக்குள்ளே நம்ம இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன். எனக்கு ஒரு கையில் அடிபட்டுருக்கு, நீ தான் வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வா அந்த மோட்டரை போய் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போவாங்க. மோட்டர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ட்ரை பண்ணுவாங்க, ஆகாது. ஒரு வேளையை ஸ்டார்ட் பண்ணுவாங்க, ஓடும் பார்த்தீங்கன்னா டபக்குன்னு ஆஃப் ஆகிடும். ஸோ அதோட அப்செட் ஆகிடுவாங்க. ஸோ வெளியில் வருவாங்க, அவன் ரொம்ப டயர்டாகவே. ஸோ நான் போய் உள்ளே போய் படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நீ போய் மேலே டைரக்ஷன் பார்த்து போட்டை ஓட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். ஸோ அன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக அவன் வந்து ட்ரை பண்ணி ஓட்டிட்டு வந்தாங்க. டயரில் படுத்துருப்பான், இவன் மேலே வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்படியே பேசிகிட்டே இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுறது, அப்படி தான் போய் அவனுக்கு வேறு வழி கிடையாது. அந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கும்போது அதுவும் கொஞ்சம் இருட்டாகிடும். மூவாய் போகும்போது திடீர்னு அவன் மேலேருந்து கீழே வந்து கத்திக்கிட்டு இருப்பான். நம்ம தப்பான டைரக்ஷனில் போகிறோம், நமக்கு அவ்வளோதான், நம்ம சோழி மட்டும் கழிஞ்சு இதை பயந்துருவோம். அப்போ நம்ம டைரக்ஷன் பார்த்தோன்னா போயிடல அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, இது வந்து நீரோட்டம் அதிகமாக இருக்குது, நம்ம சுழலை மாட்டி சாக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டென்ஷனான ரூம்குள்ளே போய் போட்டுக்கிட்டு பயந்துருவா. உடனே கையில் துப்பாக்கி எடுத்து வச்சுட்டு அப்படியே ரூமில் உட்காந்துருப்பா. அப்படியே சீனை கட் பண்ணி விடிஞ்ச மாதிரி கட்டுவாங்க. வெளியில் எந்திரிச்சு பார்த்தா ஏதோ ஒரு டைரக்ஷன் நோக்கி கரை தெரியும். உடனே சந்தோஷமாயிருவாங்க. சின்ன ஒரு ஏர் பேக் மாதிரி இருக்கும், அதில் 2 பேரும் வந்து போகிறதுக்கு பிளான் பண்ணுவாங்க. நீங்கள் மட்டும் போக வேண்டியது, நான் அம்மா கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள். இல்லை முடியாது, என்கிட்ட என்னால் ஒரு கை தான் இருக்குது, நீ தான் வந்து துடுப்பு போட்டு கூப்பிட்டு போகணும் அப்படின்னு. சரி ஓகே சொல்லி 2 பேரும் போவாங்க. போகும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, அந்த துடுப்பு இருக்குது அப்படின்னா துடுப்பு உடஞ்சி தண்ணியில் போயிடும். ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூப்பிடும் போது அவன் நல்லா தூங்கிட்டு இருப்பான். இவன் அதை எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். அப்படி எடுக்க ட்ரை பண்ணுறப்போ அவள் தண்ணியில் விழுந்த உடனே ஹெல்ப்னு கத்துவா. அவன் அதுக்கப்புறம் தான் பார்ப்பான். அவன் சொல்லுவான், அவன் அந்த ஏர் பேக்கெட்டில் ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ண ஆனால் அவள் பண்ண மாட்டாள். கொஞ்சம் மயங்கி உள்ளே தண்ணியில் போக ஆரம்பிச்சுட்டு உடனே அவனும் உள்ளே குடிச்சு அவளை காப்பாற்ற ட்ரை பண்ணான். ஒரு வழியாக பிடிச்சி கரைக்கு கொண்டு வந்துடுவான். பேச்சு மூச்சு இல்லாமல் இருப்பான். உடனே ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவான், கமான் சொல்லுவான், எந்திரிக்க மாட்டான். மறுபடியும் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு வழியாக எந்திரிச்சிருவான். ஒரு வழியாக கரையை வந்து அடைஞ்சிருவாங்க. ஆனால் அது ஏதோ ஒரு தீவு மாதிரி இருக்கும், ஆனால் அழகாக இருக்கும். ஸோ அவனுக்கு காணாமல் போயிருப்பான். இவன் உடனே எந்திரிச்சு போவா. அவன் அந்த சைடு எடுத்து தான் நல்ல தண்ணி எடுத்து குடிச்சுக்கோ, நமக்கு எனர்ஜி தேவைப்படுது, நம்ம உடனே இந்த இடத்த விட்டு வெளியே போகிறதுக்கான வழியை தேடணும் அப்படின்னு பேசிகிட்டு இருப்பான். இப்படியே பேசிக்கிட்டே போகும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ஓரத்தில் அவன் வந்து ஏர்போர்ட் கிடக்கும், அதை பார்த்துப்பாங்க. உடனே அதை போய் எடுத்துருவாங்க. அதில் ஃபுட்டு இருக்கும், சின்ன பிஸ்கட்லாம் இருக்கும், அதை எடுத்து சாப்பிட சொல்லுவான். நம்ம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்குது, இதை எடுத்து எனர்ஜி ஏற்றிக்க அப்படின்னு. இப்போ நம்ம எங்கே போகிறது, நம்ம தரைக்கு வந்துட்டோம்ல, இங்கே யாராவது இருக்காங்களாம் பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவான். அதெல்லாம் கிடையாது, இங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, நம்ம உடனே போய் ஆகணும், அதுக்கான வழியை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லுவான். அவன் 2 பேரும் சேர்ந்து அந்த ஏர்போர்ட்டை இழுத்துட்டே வருவாங்க. அவள் கேட்பா, எங்கே போகிறோமோ, இதுக்கு மேலே நம்ம போனால் ரிஸ்க் ஆகிடும், ஏன்னா இருட்டாயிடுச்சுன்னா நமக்கு வழி தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவான். ஸோ நைட் ஆகிடும். நைட் ஆனால் கேம்ப் ஏற்பட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இவன் எப்படி வந்தான், என்ன வேலை, எல்லாத்தையுமே ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஷேர் பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா,
அங்கே வந்து அந்த 2 பேரை பற்றி இவன் சொல்லுவான். எல்லாருமே நாங்கள் ஒன்றா தான் வேலை பார்த்தோம். அவங்களோட நான் கொஞ்சம் கொஞ்சம் மேலே வர ட்ரை பண்ணேன். அது அவங்க பிடிக்காம ஆயிடுச்சு. அதில் ஒருத்தன் கேப்டன் இருப்பான். அவன் தான் அவங்க அம்மா சுட்டு கொண்டவன். அவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்னு சொல்லுவான். அந்த கேப்டனை பற்றி கொஞ்சம் சொல்லுவேன்னு இவன் கேட்பான். சொன்னோன்னே அவனுக்கு வந்து பொண்கள்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி சொன்னோன்னா அவன் ரொம்ப கோவப்படுவான். அவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு. அப்படியா, அந்த மாதிரிலாம் என்ன வச்சுக்காத, அவன் ரொம்ப மோசமானாள் அப்படின்னு இவன் சொல்லுவான். பேசிட்டே இருக்கும்போதே அவன் அந்த பொண்ணுகிட்ட சொல்லுவான், உனக்கு நாட்டு போட தெரில, அதனால தான் நான் வந்து அந்த போட்டை விட்டு வெளியில் வந்துட்டேன். உனக்கு எப்படி நாட்டு போடுறதை நான் சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கை நீட்ட சொல்லுவான். கை நீட்டோன்னு கையில் ஒரு நாட்டு போட்டுருவான். இதை எப்படியாவது அவரு அப்படின்னு சொல்லுவான். அவன் முடியாது. மறுபடியும் இன்னொரு நாட்டு போட்டுருவான். இதை எப்படியாவது அவரு அப்படின்னு சொல்லுவான். இவ்வளோ ட்ரை பண்ணுவா, முடியாது. பேசிக்கிட்டு இருக்கும்போது சைடில் வந்து ஒரு இது இருக்கும். அது என்னன்னு கேட்டோம்னா அது சேட்டலைட்டு. இதை ஆன் பண்ணால் சிக்னல் போகும், அவங்க நம்மளை காப்பாற்ற வருவாங்க. அப்போ நீ அதை ஒர்க் ஆகாதுன்னு சொன்ன, பொய் சொன்னியா, அதை ஆன் பண்ண வேண்டியது அப்படிங்கிட்ட. அது என்னால் முடியாது. சொன்னால் ஆன் பண்ணால் அவங்க எல்லாம் வந்துடுவாங்க, நீ எல்லா உண்மையும் அவங்கள்ட்ட சொல்லிடுவ அப்படின்னு சொல்லுவார். நீ என்ன சொல்கிற அப்படின்றதுக்கு, உங்கள் அம்மா வந்து ரொம்ப ஹார்ட்டாக இருந்தா, இந்த ரிங் அவள் கையில் இருந்தது தானே, நான் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுவாள். அப்போ நீ வந்து எடுத்துட்டியா அப்படின்னு ரொம்ப கோவமாக பேசுவாள். நீ ரொம்ப ஹார்ட்டாக இருக்க, உங்கள் அம்மாவை விட நீ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுவான். பேசும்போது அந்த செயின் நான் கொடுத்தேன்னு சொன்னல, அந்த செயின் வந்து நான் கொடுத்தது கிடையாது. அப்புறம் ஏன் அப்படி சொன்னேங்கிறதுக்கு, அப்படி சொன்னாதானே நீ நம்புவ அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வெளியே அரக்க குணம் வந்து வெளியே வருது. இவன் உடனே ஷாக்காயிட்டு கையை கட்டி தான் இருந்துச்சு. கட்டின கையோட அவன் மூஞ்சில ஒரு அடி அடிச்சோ அவன் பறந்து விழுந்துருவான். விழுந்த உடனே பக்கத்தில் கண் இருக்கும். கண்ணை தூக்கிட்டு நிப்பாட்டிடுவான். ஒழுங்கா அதை ஆன் பண்ணு, அவங்க வரட்டும், சிக்னல் கிடச்சி அவர் நம்மளை காப்பாற்ற வரட்டும் அப்படின்னு சொல்லுவான். அவன் வந்தால் நீ எல்லா உண்மையும் அவங்ககிட்ட சொல்லிடுவார். அதனால நான் உன்னை கொண்டே ஆகணும்னு சொல்லிட்டு இவன் சொல்லுவான். சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவன் ட்ரிகர் பண்ணுவான். ட்ரிகர் பண்ணால் புல்லட் வெளியில் வராது. புல்லட்ஸ் ஒரு அவன் கையில் இருக்கும். அவன் தவி இவள் அடிச்சிருவா. 2 பேரும் மாறி மாறி ஃபைட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. உடனே அவனை எட்டி உதச்சிட்டு இவன் காட்டுக்குள்ளே ஓட ஆரம்பிச்சிருவா. அந்த துப்பாக்கியவும் அந்த ரவுண்ட்ஸையும் இவன் எடுத்து சேர்த்துட்டு அந்த துப்பாக்கி எடுத்துட்டு அவளை தேடிட்டு போய்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்தில் அவளை சுட ஆரம்பிச்சிருவான். இவன் டம்முன்னு சுடுவா. பயந்துட்டே ஓடுவா. மாறி மாறி ஓடிடுவா. ஒரு புல்லட் கூட படாமல் எப்படியும் ஓடிடலான்னு சொல்லிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான். ஓடி போய் ஒரு மரத்துக்கு அடியில் ஒளிஞ்சுக்கிட்டு அந்த கயிறை பல்லாலே கடிச்சு இழுத்து அவுத்துருவா. ஸோ சீனை அப்படியே கட் பண்ணி பகலை காமிப்பாங்க. பகலில் ஒரு மரத்துக்கு கீழே உட்காந்துக்கிட்டு இருப்பாள். திடீர்னு எந்திரிச்சு எட்டி பாப்பா பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப ஹைட்டான இடத்துல இருப்பாள். அங்கேருந்து கீழே இறங்கி அந்த போட்டை பார்த்துட்டு கீழே வருவாள். இவன் வந்து மேலே இருப்பான். மேலேருந்து இவளை பார்த்துருவான். கீழே வந்தோடனே உடனே துப்பாக்கி எடுத்து இவளை சுட ஆரம்பிச்சிருவான். தப்பிச்சு ஓடி போய் ஒரு பாறையில் மறைஞ்சிக்கிடுவா. இவ்வளோ மறைஞ்சு எப்படியாவது அந்த போட்டுக்கு போகலான்னு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பா. மறுபடியும் ஓடும்போது இவன் சுட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒரு புல்லட் அவன் காலில் பட்டு சுட்டுருவான். சுட்ட உடனே வலி தாங்க முடியாமல் காலை பார்ப்பா. காலில் இருந்து ரத்தமாக வரும். அவன் மேலேருந்து ஒரு மரத்தை தான் பிடிச்சிக்கிட்டு சுட்டுக்கிட்டு இருப்பான். திடீர்னு அந்த மரத்தில் இருந்து ஒரு இது ஸ்லிப்பாகி கீழே விழுவான். கீழே வந்து இவன் மண்டெல்லாம் உடஞ்சிடும். இவன் கீழே விழுந்துட்டு பார்த்துருவா. உடனே அவன் செத்துட்டானா உயிரோட இருக்கானா இல்லை அப்படி மெதுவாக நடந்து போய் பார்க்க ஆரம்பிப்பான். பார்த்தா அவன் செத்துருக்க மாட்டான். திடீர்னு அவன் கையில் கத்தி எடுத்து என்னை போட்டுட்டு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா அந்த சேட்டலைட்டை ஆன் பண்ணுறது எனக்கு தான் தெரியும், என்னோட உதவி உனக்கு தேவை, அதனால கண்டிப்பாக என்னை போட்டு கூட்டிகிட்டு போக சொல்லி கத்தியை வச்சு அங்கிட்ட இதுவான் ஒரு வழியாக அவள் தொடையில் ஒரு கிழிச்சிருவான். இவன் சொல்லிக்கிட்டே இருப்பான், நான் இல்லாமல் உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, என்னோட உதவி உனக்கு தேவை, அதே போல் நீயும் எனக்கு தேவைன்னு சொல்லுவான். உடனே அவள் கல் எடுத்து மூஞ்சில் எரிஞ்சு அடிச்சிருவான். அடிச்சுட்டு பக்கத்தில் இருக்க பேக் எடுத்து அதை ஆப்ரேட் பண்ணி பார்ப்பா. அது ஒர்க்கே ஆகாது. அது எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதுன்னு சொன்னோன்னே இன்னொன்று சொல்லுவான். என்னென்னா, உன்னை வச்சு நான் கேப்டன்கிட்ட ட்ரேட் பேஸ்லாம் பார்த்தேன், நீ ரொம்ப அழகாக இருக்க, அவனுக்கு அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பா. அப்புறம் ஓட ஆரம்பிச்சிருவா. வேகமாக ஓடி போய் அந்த ஏர்போர்ட்டை எடுப்பாள். ஏர்போர்ட் மூலமாக அந்த பெரிய போர்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு நீந்தி ஒரு வழி அந்த பெரிய போர்ட்டை சேர்ந்துருவா. போனதுக்கப்புறம் அவள் இடுப்பில் ஒரு காயம் இருக்கும், காலில் ஒரு காயம் இருக்கும். அவன் சுட்டது அந்த கத்தியால் கிழிச்சது. அது ரொம்ப வலியாக இருக்கும் அவளுக்கு. அதுக்கு போய் ஃபஸ்ட் எய்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாள். ஃபஸ்ட் எய்ட் பண்ணிகிட்டே கொஞ்சம் சரக்கு சாப்பிட்டு படுத்துருவா. படுத்துக்கிட்டு இருக்கும்போது அவள் கனவுல ஒரு உருவம் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவள் அம்மா வந்து நிற்கிற மாதிரி. டபக்குன்னு முடிச்சு பார்த்தா அவள் படத்துக்கு அந்த இடம் போனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஃபுல்லாகிட்டே இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரெஸ்ட் ரூமில் வந்து லீக்கேஜ் எரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த வழியாக வந்து அந்த போர்டு ஃபுல்லாக தண்ணியாகிட்டே இருக்கும். சரி, நம்ம அந்த பெரிய போர்ட்லேருந்து அந்த சின்ன போர்ட்டுக்கு போயிடலாம், ஏர்போர்ட்டுக்கு போயிடலாம் சொல்லிட்டு எல்லா திங்ஸையும் எடுத்துகிட்டு அவள் அம்மாவோட பாடியும் வந்து அந்த ஏர்போர்ட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவான். ஆனால் அது ஸ்லிப் ஆகி கடற்குள்ளே விழுந்துடும். நோன்னு சொல்லிட்டு அவள் எப்படியாவது அதை பிடிக்கலாம் பார்த்தா அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதனால் அதை விட்டுற அது உள்ளே போயிடுது. அதை பார்த்துட்டு ரொம்ப அழுதுகிட்டே இருக்கா, கதறி. ஸோ அழுதுகிட்டே என்ன பண்ணுவானா, அந்த கயிறை அறுத்துருவா. அறுத்ததுக்கப்புறம் அந்த பெரிய போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீரில் மூழ்க ஆரம்பிக்கும். இவள் அப்படியே அந்த ஏர்போர்ட் மூலம் கொஞ்சம் தூரம் போடுவாள். போனதுக்கப்புறம் அவள் எடுத்த திங்ஸ் மூலம் ஏதாவது தேருமா பார்ப்பா. ஒன்றுமே தெரியாது. உடனே கோவத்தோட வந்து அந்த பெட்டியை தூக்கி கடலில் வீசிடுவா. அவள் அப்படியே வெளியே எட்டி பார்த்தா ஒரு பெரிய கப்பல் ஒன்று வரும் ரொம்ப தூரத்தில். சரி, அதை எப்படியாச்சும் நம்மளை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட ஒரு ஸ்மோக் இருக்கும். அதை வந்து மேலே பற்ற வைப்பா. மேலே பற்ற வச்சு ஹெல்ப்னு கற்றுவோம். ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் போயிடுவாங்க. அவங்க அதோட இருட்டாயிடும். இருட்டில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு வெளிச்சமாக ஒரு போட்டு வந்துக்கிட்டே இருக்கும், சின்ன போட்டு. அவள் அப்படியே பார்ப்பா, கண்ணை மூடிக்கிடுவா. பார்த்தா அந்த புகை விட்டா தெரியுமா, அதன் மூலம் வந்து அந்த பெரிய கப்பல்லேருந்து வந்துருப்பாங்க போல ஆள். ஸோ அப்போ வந்து கூட்டு போவாங்க அந்த கப்பலுக்கு. அவள் அந்த கப்பலில் ஏறினதுலேருந்து ஒரு விதமாக பயத்தோடு மேலே போய்கிட்டு இருப்பாள். போயிட்டு ஒருத்தன் தாடி வச்சுருப்பான், அவன் என்கிட்ட பேசுவான். ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரியே பேசுவான். இப்போ பார்த்துக்கிட்டே இருப்பாள். இந்த மாதிரி இடத்துக்கு நான் வெப்பனோட வரக்கூடாதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதுன்னு கேட்பான். அதுக்கு அவள் அமைதியாகவே இருப்பாள்.
சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு பொண்ணு வருவா, ஒரு மாதிரி தள்ளாடி ஏதோ போதையில் இருக்க மாதிரி வருவா. இந்த பொண்ணு யார் புதுசாக இருக்குது அப்படின்னா ஒருத்தன் வந்து கூட்டு போயிடுவான். அதெல்லாம் உனக்கு எதுக்கு, நீ வாங்கி வாங்கி கூட்டு போயிடுவான். அதை அவள் பார்த்துட்டே இருப்பா. இந்த பார்த்துட்டு அவன் சொன்னான் தெரியுமா, அங்கே ஒருத்தன் சுட்டு கொண்டுட்டு வந்தாள், அடிச்சு போட்டு வந்தாள். அவன் சொல்லியிருப்பான் இந்த மாதிரி கேப்டன் கேட்டவன் பொண்ணுங்களாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி தாட்டு இவருக்குள்ள வந்த ஒருவேளை இவனும் பாதிக்கப்பட்டு போல அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருப்பா. யோசிச்சு அந்த கேப்டனை பார்க்குறக்காண்டி போவா. கேப்டனை எதுக்கு பார்க்குறதுக்கு போவானா, என்னை வந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு நான் சொல்லது தான் நான் இங்கே வந்தேன், உங்ககிட்ட கொஞ்சம் பேசலாமா தனியாக அப்படின்னு. அவன் உடனே அவன் கூட இருந்த ஆள் அப்புறம் தனியாக அனுப்பி விட்டுருவான். இவன் ஒரு மாதிரி பேசுவா, பேசி பேசி கரெக்ட் பண்ணுற மாதிரி பேசுவா. எதுக்குன்னா அவனை கொல்றதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக பேசுவா. இவனை வந்து ஒரு மாதிரி மயங்க ஆரம்பிச்சிருவான். இவனை எப்படியாவது அடிச்சு போட்டணும் கொன்றணும் அப்படிங்கிற தாட்டு இவன் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் இவன் வந்து ஏதோ சொல்லிக் கொடுக்குறக்காண்டி ஒரு சின்ன திங்ஸ் எடுக்க உள்ளே போவான். பின்னாடியே ஒரு ராடு மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு அவன் தலையை அடித்து அவனை காலி பண்ணிவிடுவான். ஸோ இவனை அடிச்சு போட்டுருவாளா. அதே டைமில் வந்து அவனோட ஹெல்ப்பில் ஒரு பொண்ணு இருப்பா, வெப்பனோட இருப்பா. அந்த வெப்பன் பக்கத்தில் போய் பார்க்குறப்போ வச்சு இந்த வெப்பனில் ஒரு சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை பார்த்துட்டு வேகமாக ஓடியாருவா. அவன் வந்து கேட்பா எங்கே அவள் எங்கே இருக்கா அப்படின்னு. அவள் கேப்டனோட பேசியிருக்கா சிச்சோன்னு சொல்லிட்டு உள்ளே வேகமாக பார்க்கறதுக்கு உள்ளே ஓடியாருவா. இங்கே வந்து பார்த்தா கேப்டன் மண்டையில் அடிச்சு அவன் ரத்த வெள்ளத்தோட கிடப்பான். உடனே ஐயோன்னு சொல்லிட்டு அவளை தேட ஆரம்பிச்சிடும். இவன் ஓடிக்கிட்டே இருப்பான். இவன் வேகமாக ஓடி ஒரு ரூம்குள்ளே போய் லாக் பண்ணுவாள். லாக் பண்ணால் அங்கே ஒரு அந்த சொன்னல அன்கான்சியஸில் ஒரு பொண்ணு இருக்காங்க. அந்த பொண்ணு அங்கே இருப்பா. என் கண்ணை நீ பார்த்தியா, அது ஒரு வித்தியாசமாக சிம்பிள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இவன் இல்லைன்னு சொல்லுவா. நீ ஓகே தானே அப்படின்னு சொல்லி இவ கேட்டுக்கிட்டு இருப்பா. அதுக்கு அந்த பொண்ணு உனக்கு கன்று வேணுமா அப்படின்னு கேட்பான். ஆமாம் எனக்கு வேணும். எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டதுக்கு இன்ஜின் ரூமில் இருக்குது. இன்ஜின் ரூமில் எப்படி போகணும்னு சொல்லிட்டு அவள் ரூட் சொல்லிக்கிட்டு இருப்பா. நீங்கள் போகிற இடத்துல நிறைய பொண்ணுங்க இருப்பாங்க, ஆனால் அவங்க எல்லாருமே போதையில் இருப்பாங்க, அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாள். இப்போ உடனே யோசிப்பா. ஒரு வழியாக அவளை தேடி பிடிச்சி அந்த இன்ஜின் ரூம் பக்கத்தில் போய்ட்டு வெப்பன் எடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பா. பார்த்தா அது வேறு வெப்பனாக இருக்கும், இவளோட வெப்பன் இருக்காது. அவள் திரும்பி பார்க்கும்போது அவளோட வெப்பன் அந்த கையில் இருக்கும். உடனே பார்த்துருவா. அதை எடுக்க போகும்போது பின்னாடி ஒருத்தன் வந்துடுவான். நீ அசையாத அங்கேயே இரு, என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ இவன் டபக்குன்னு லாக் பண்ணி எல்லாத்தையும் அன்லாக் பண்ணிவிட்டு பின்னாடி அவனை டபக்குன்னு சுட்டுவான். அவனை சுட்டதுக்கப்புறம் அவன் அந்த இடத்துல செத்து போயிடுவான். அவன் வெப்பனோட அப்படியே ஒவ்வொரு ரூமாக தேடி போய்கிட்டே இருப்பான். போய்கிட்டே இருக்கும்போது ஒருத்தன் வெப்பனோட வருவான். அந்த சைடு இவன் பார்த்துட்டு சுட ஆரம்பிச்சு மிஸ் ஆகிடும். மறுபடியும் அவன் ஆப்போசிட்லேருந்து சுடுவான். அப்பவும் மிஸ் ஆகிடும். டபக்குன்னு அவனுக்கு புல்லட் தீர்ந்து போனோன்னா இவன் உள்ள என்ட்ரி டபக்குன்னு தன் நெத்திலே சுட்டு விட்டுருவான். செத்து போயிடுவான். ஸோ அந்த கேப்டனோட ஹெல்ப் இருக்கா பற்றிலாம் அவள் வந்துடுவான். அவளுக்கும் இவனுக்கும் சரியான ஃபைட்டாக நடந்துகிட்டு இருக்கும். இங்கே உள்ள ஃபைட்டில் அந்த கேப்டனோட உதவியால் கழுத்து நெரிச்சே கொண்டுருவான். இவன் வச்சு அந்த பெரிய துப்பாக்கியில் புல்லட் தீர்ந்தோன்னு அதை போட்டுட்டு இன்னொன்று சின்ன கண்ணை எடுத்துகிட்டு வந்துடுவான். அதை லாக் பண்ணிட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தையும் அவளை தேடிட்டு வந்துகிட்டே இருப்பான். ஒரு கதவு கிட்ட வந்த உடனே மாறி 2 பேருக்கும் ஃபைட் வந்துடும். அந்த தாடிக்காரனுக்கும் இதுவும் சரியான ஃபைட்டாக இருக்கும். ஒரு இடத்துல அவள் கழுத்தை நெரிச்சிருவான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் கம்பி எடுத்து அடிக்க ஆரம்பிச்சிருவான். முடிஞ்ச வரை அடிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனால் அவனும் பதில் அடி கொடுத்துக்கிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் தாவி கீழே விழுந்த உடனே கயிறில் விழுந்துடும். அந்த கயிறில் வந்து இவன் கொண்டு வந்து துப்பாக்கி கிடக்கும். உடனே துப்பாக்கி எடுத்து அவன் மேலேருந்து விழுக வருவான். துப்பாக்கியை சுட்டு அவளை கொன்றுவான். ஸோ அவனையும் கொண்டுட்டு அந்த சின்ன துப்பாக்கி எடுத்துகிட்டு கப்பலுக்குள்ளே போவான். ஒவ்வொரு ரூமாக போகும்போது ஒரு ரூமில் சத்தம் கேட்பேன். அந்த ரூமை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளே நிறையா பொண்ணுங்க இருப்பாங்க. நீங்கள் யார், எதுக்கு வந்தீங்கன்றது, உங்களை எல்லாரையும் காப்பாற்ற வந்திருக்கேன்னு அவள் கதவை கண்டு சொல்லுவான். பின்னாடி ஒருத்தன் துப்பாக்கியோடு அவன் நெற்றில் வச்சிருவான். கண்ணை கீழே போடு அப்படி சொல்லி எல்லாரும் பயந்துருவாங்க. அந்த மொட்டை என்ன பண்ணுவான், கதவில் மூடுன்னு சொல்லி நீ இன்னைக்கு செத்துறேன்னு சொல்லிட்டு கண்ணை வச்சு மண்டையில் அடிச்சிடுவான். பின்னாடி ஒரு பொண்ணு பெரிய இரும்பு ராடு எடுத்து இவன் அடிக்கிறதுக்கு வந்துக்கிட்டே இருப்பாள். நீ என்ன சாகடிக்கா, நான் ஒன்றை சாகடிக்கா பார்க்கலாம்னு சொல்லிட்டு ரெடியாக இருப்பாள். அந்த பின்னாடி வந்த பொண்ணு அந்த கம்பையை வச்சு மண்டையில் அடிச்சிடும். அடிச்சோடனே இவனும் சேர்ந்து அடிக்க ஆரம்பிச்சிருவா. அடிச்ச உடனே அந்த கண்ணை வச்சு அவன் கழுத்துல வச்சு சுட் பண்ணிடுவா. அந்த மொட்டையும் செத்து போயிடுவான். இவன் என்ன சொல்லுவா, அந்த பின்னாடி வந்து அடிச்சா பார்த்து அந்த பொண்ணுகிட்ட நீ இங்கே இரு, நான் போய் மேலே போயிட்டு ஏதாவது உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணுறது ஏதாவது எடுத்துகிட்டேன்னு சொல்லிட்டு மேலே போவா. ஆனால் இந்த இடத்துல தான் ட்விஸ்ட்டு என்ன ஆச்சுன்னா, அங்கே கடற்கரை ஓரத்தில் ஒருத்தன் அடிச்சு போட்டு வந்தா தெரியுமா, அவன் வந்து இந்த போட்டில் தலையில் கட்டோட கையில் கட்டோட மேலே வருவான். இவன் பார்த்து ஷாக் ஆகிடுவா. இவன் இப்படி இங்கே வந்துட்டான் அப்படின்னு. அவன் சொல்லுவான், அந்த போட்டில் ஏதோ சின்ன பேட்டரி ப்ராப்ளம் போல, அதை நான் சரி பண்ணிட்டு நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அவள் கையில் இந்த கண்ணை தட்டி விட்டு அவளை அடிக்க ஆரம்பிச்சிருவான். இவன் மேலும் அவளை அடிச்சுக்கிட்டே போவானா. இவன் சிரிக்க ஆரம்பிச்சு, இப்போ எதுக்கு சிரிக்கிறாங்க, நான் கேப்டனை கொன்னுட்டேன் அப்படின்னு சொல்லுவான். உனக்கோ வந்து ஒரு எடுத்துருப்பான். அவன் எத்தனதில் இப்போ கீழே விழுந்து மயக்கமாயிடுவான். உடனே அவன் போய் துப்பாக்கி எடுத்து இவளுக்குள்ளெல்லாம் போய்ட்டு துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல பார்ப்பான். அவள் இருக்க மாட்டான், காணாமல் போயிடுவான். உடனே அவளை தேடி இவன் உள்ள கப்பலுக்குள்ளே போக ஆரம்பிப்பான். ஒவ்வொரு அவள் போயிருக்க இடம் பூரா பிளட்டாக இருக்கும்ல, ஸோ அதை வச்சு இவன் எங்கே போயிருக்கான்னு சொல்லி பின்னாடியே போயிட்டு அவளை சுடலான்னு சொல்லி போய்கிட்டு இருப்பான். ஒவ்வொரு ரொம்ப இவன் தேடி போய்கிட்டே இருப்பான். ஆனால் அவளை காணோம், எங்கே போயிட்டான். மறுபடியும் உள்ளே போய் தேட ஆரம்பிப்பான். ஒரு கட்டத்தில் அந்த ரத்தத்தை ஃபாலோ பண்ணி போய் ரத்தம் எண்டாகிற இடத்துல ஒரு செயின் கோர்த்து போட்டிருப்பான். அந்த செயின் இவன் கொடுத்த செயின் ஒரு தடவை சொல்லுவான். அதை பார்க்கும்போது உள்ளேருந்து புகை அடிச்சுனா கீழே விழுந்தோன்னா இவட்ட ஒரு கத்தி இருக்கும். அந்த கத்தி எந்த கத்தினா, இவன் ஃபஸ்ட்டு போட்டில் வரும்போது கொடுத்த அந்த கிஃப்டான கத்தி. அந்த கத்தியை வச்சு அவன் நெஞ்சில் கிழிச்சதுமே அவன் செத்துருவான். ஒரு கட்டத்தில் அந்த கப்பலில் இருந்த எல்லா கெட்டவங்களுமே செத்துருவான். ஏன் இவன் கொன்றுவா, எல்லாருமே கொன்றுவா.
அப்புறம் இன்னொரு பொண்ணு வருவா, இங்கே வா நான் உனக்கு ஒன்று காட்டுறேன் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா பொண்ணுங்களையும் கூட்டிட்டு அந்த போட்டுக்கு மேலே வருவாங்க. மேலே வந்து பார்த்தா கிட்டத்தட்ட அவன் கரைக்கிட்ட வந்த மாதிரி அந்த லைட் எல்லாமே தெரியும். அந்த கரையில் இருக்கக்கூடிய எல்லா லைட்டுமே தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ இவங்க ஒரு வழியாக கரைக்கு போயிடுவாங்க. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை எல்லாருமே வந்து இவங்களை டேக் ஓவர் பண்ணி விசாரணை நடத்துவாங்க. அந்த விசாரணை தான் ஆரம்பத்தில் நான் காட்டணும். இந்த பொண்ணுகிட்ட பேசிக்கிட்டு இருப்பாங்க, நீ சொன்னது ரொம்பவே பிரமிப்பாக இருக்குது, நீங்கள் உயிர் பிழைச்சி வந்ததே ஒரு பெரிய ஆச்சரியம் தான் அப்படின்னு. அப்படி தான் சொல்லுவேன் அந்த பொண்ணு. அந்த கப்பலில் இருந்த எல்லா பொண்ணுங்களையும் வந்து அவங்க ஃபேமிலிகிட்ட சேர்த்துருங்க அப்படின்னு. நான் அதுக்கான எல்லா நடவடிக்கையும் நான் எடுத்துட்டேன். உன்னையும் உன்னோட ஃபேமிலி சேர்க்கறதுக்கான முயற்சி நான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு. இல்லை எனக்கு யாருமே கிடையாது, நான் தனியாக தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு அந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன சொல்லுவான்னா, அப்படி தான் சொல்லாதாம்மா, உனக்குன்னு ஒரு பெரிய ஃபியூச்சர் இருக்குது, அதனால தான் நீ இன்னமும் உயிரோடு இருக்க அப்படின்னு சொல்லுவோம். இதோட சீனை கட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா மூவிஸ் நம்ம சேனலில் அடிக்கடி அப்லோட் செய்யப்படும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதுவும் கரெக்ஷன் இருந்தாலும் சொல்லுவால் நான் அடுத்தடுத்த வீடியோவில் நான் கரெக்ஷன் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.